தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜனநாயக கடமையை நிறைவேற்ற காத்திருந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரம். முன்னாள் கணவரே கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தல் ரொம்பவும் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. இங்க டி கொசப்பாளையம் அப்படின்ற வாக்குப்பதிவு மையத்துல வாக்களிக்கிறதுக்காக 49 வயது பெண்மணியான கனிமொழி அப்படின்றவங்க காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அவருடைய முன்னாள் கணவரான 52 வயதான ஏழுமலை அப்படின்றவங்க இந்த பெண்ணை கத்தியால தாக்கி விட்டு தப்ப முயற்சி செஞ்சிருக்காங்க. சுத்தி இருந்தவங்க அத்தனை பேரும் பதறி போக உடனடியா ஏழுமலை அவர்கள் போலீசாரால மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. கஞ்சனூர் காவல் நிலையத்துல விசாரணை செய்யும் பொழுது மனைவியவே கத்தியால குத்திய ஏழுமலை ஏற்கனவே இரட்டை கொலை வழக்குல சிறைக்கு சென்று வந்தவர் அப்படின்ற அதிர்ச்சி தகவல் ஒன்று தெரிய வந்திருக்கு. வாக்குச்சாவடியில சுத்தி போலீஸ் பாதுகாப்பு இருக்கிற இடத்துல பட்ட பகல்லையே முன்னாள் மனைவிக்கு நடந்த இந்த கொடூரமான சம்பவம் அந்த இடத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பெண்ணோட குடும்பத்தினர் இத்தனை காவல்துறையினர் சுத்தி பாதுகாப்புல இருந்தும் பாதுகாப்பு ஏன் கொடுக்க முடியலன்ற வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.